ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். வாங்க என்னென்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிடுவேன். அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் சிறுபருப்பு சேர்த்துக்கிடுவேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துக்கிடுவேன், பொடிச்ச வெல்லம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வெல்லம் கரையணும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இது இப்படி மசிச்சு விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுதேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஊற்றி இறக்கிடலாம். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சுண்டலும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பக்கம் வேர்க்கடலை பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கேன் கொலக்கட்டை செய்கிறதுக்கு. இப்போ கொலக்கட்டை செய்யலாம். இந்த அச்சில் தான் கொலக்கட்டை செய்ய போகிறேன். இதில் லைட்டாக நெய் தடவிக்கிறேன் ஒட்டாமல் வரதுக்காக. இப்போ இந்த அச்சில் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டணும். இதுக்குள்ளே இந்த பூர்ணை தள்ளி வைக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சுட்டு அதே மாதிரி இப்போ இந்த அச்சில் செஞ்ச போகிறேன்.
எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டேன். இதை வந்து இப்போ இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் செஞ்சது. இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் வந்துட்டு காலையிலேயே வீட்டிலலாம் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோவிலில் போய் சாமி கும்பிடலான்னு கிளம்பியிருக்கோம். இப்போ வந்து சாயந்தரம் நைட் ஆயிடுச்சு. நைட்டு தான் போகிறோம் கோவிலுக்கு. சூப்பராக இருக்கும் உங்கள் கோவிலெலாம். சிலைலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிள்ளையார் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு சிலை வச்சு பூஜைலாம் பண்ணுறாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது அப்படியே சிரிக்கிறத போடுவோண்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பக்கத்துலேயே சிலையெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.